எனக்கு என்னன்னா, இல்ல புரியுது. எனக்கு பெருத்த கோபம் இருக்கு. ம். 11 வயசுக்கு ஒரு கல்லூரியில படிச்சு விடுதியில தங்கியிருக்கிற மாணவி ஒருத்தனை நம்பி இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? போகக்கூடாதுன்னு சொல்றேன். அடுத்த தலைமுறை அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக நான் இதை பதிவு பண்றேன். 11 மணிக்கு ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் 11 மணிக்கு நடு இசியில காருக்குள்ள என்ன வேலை? ஏன் சென்றார்கள்? இடமே இல்லையா? அந்த பொண்ணு துப்பட்டா முன்னாடி இருந்திருக்கு. பின்னாடி 2 பேர் உட்கார்றாங்க. கதவை தட்டுறாங்க. திறக்கல. அருவாளை வச்சு ஓங்கி கண்ணாடியை உடைக்கிறான். இருங்க. அது ஒரு கொலை பண்ணியிருக்கான்ல. இப்போ கண்ணாடி உடைச்சோன்னா பயந்துடுறான் அவன். கண்ணாடி இறக்கி கேட்க போற நேரத்தில் இவனை வெட்டிடுறான். எப்படி வெட்டுறான்னா, அருவாளை திருப்பிட்டு வெட்டுறான். அருவாளோடு வெட்டியிருந்தான். அந்த அந்த நைஸா இருக்கிற கூர்மையான பகுதியோட வச்சு வெட்டியிருந்தா ஆள் கையில். அருவாளை திருப்பிட்டு வெட்டுறான். கொலை செய்கிற நோக்கத்தில் இல்லை, அந்த பெண்ணை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக. 6 இடத்துல அடிச்சிருக்காங்க. 26 தையல் இப்போ அந்த பையனுக்கு. அவன் ரத்தம் சொட்ட சொட்ட உள்ள கிடக்குறான். பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. அது ஏற்கனவே அந்த பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு உடை வந்து ஒரு செடி மேலே தொங்கும். அப்போ என்ன கோலத்தில் இருந்திருக்கிறான்னு உங்கள் மக்கள் முடிவு கொட்டுறேன், உங்கள் முடிவுக்கே விட்டுறேன், நீங்களே கற்பனை வச்சு செஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளே கூட நான் ஆழ்ந்து போகலை. இப்போ இந்த பொண்ணை 3 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை, காவல்துறையும் சொல்லுது,